சோறு வேண்டாம், முறையான ஊதியமும் நிரந்தர பணி மட்டுமே வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை தச்சநல்லூர் மண்டலம் 1வது மற்றும் 3வது பகுதிகளைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் அரசு வழங்கும் காலை உணவின் தரம் மோசமாக இருப்பதாக குற்றம் சாட்டி உணவை வாங்கி கொட்டிவிட்டு பணிக்கு சென்றனர். சாம்பார் தண்ணீராகவும் உப்புமா மற்றும் பொங்கலில் அதிக நீர் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 1 மாதமாக இந்த உணவை சாப்பிட்ட பலர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது வழங்கப்படும் நாள் ஊதியம் 540 போதுமானதல்ல என தெரிவித்த பணியாளர்கள் தினசரி ஊதியத்தை 700 முதல் 800 வரை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினர். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்தும் பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என்றும் உணவு தற்காலிக தீர்வே தவிர நிரந்தர பணி மற்றும் உரிய ஊதியமே தங்களின் பிரதான கோரிக்கை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு, தரமே கிடையாது. நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம்.